Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 10 exercise 6.5 இருந்து sum number 15 பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு 5 mark quality உள்ள sum. The angle of elevation of a cloud from a point h meter above a lake is beta. The angle of depression of its reflection in the lake is 45 degree. The height of the location of a cloud from the lake is அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சேம் சம் நம்ம ப்ரீவியஸாக எக்ஸசைஸ் 6.4ல் பார்த்துருக்கோம். அதனால் அதே பேட்டர்னில் தான் சம்மு போட போகிறோம். ஒரு நீர்நிலை, அதாவது லேக் இருக்குது, ஏரி. அந்த ஏரியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உயரமான இடத்துலேருந்து ஹெச் மீட்டர் உயரமான இடத்துலேருந்து க்ளவுட் பேட்டர்ன் பார்க்குறார். அதனுடைய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பீட்டா. இது வந்து ஐசைட் லெவல். ஓகே, இது வந்து பீட்டா. The angle of depression of its reflection on the in the lake, இதனுடைய எதிரொலிப்பை அவர் இங்கே பார்க்குறார். அப்போ இந்த பார்ட்டு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வரும்போது 45 டிகிரி. The height of the location of the cloud from the lake, இதிலிருந்து இப்போ இந்த பார்ட்டோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஏற்கனவே போட்ட அதே ப்ரொசீஜர் தான், பட் அங்கே வேறு மாதிரியான ஆங்கிள்ஸ் எலிவேஷனுக்கும் டிப்ரெஷனுக்கும் கொடுத்துருந்தாங்க, இங்கே வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சம்முக்கும் இந்த சம்முக்கும் உள்ள ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இது மட்டும்தான். ஓகே, இப்போ நம்ம இது கிளியர் டயக்ராமில் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ இது வந்து லேக், வாட்டர் லெவல், ஏதோ ஒரு உயரமான ஹெச்ன்ற இடத்துல இருந்து அவர் பார்க்குறார். இது வந்து பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன், இது லேக். ஓகே, அடுத்ததா இது ஏ. ஓகே, இது பின்னு வச்சுக்கலாம், சின்னு வச்சுக்கலாம், இது இன்னு வச்சுக்கலாம், இதை ஏ டேஷ்னு வச்சுக்கலாம். ஏ டேஷ். நான் திரும்ப ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏஇ இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இ. ஏன்னா இது லெவல் ஆஃப் ஹைட்டு, இது லெவல் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, அதனால் இதே சம் நம்ம ப்ரீவியஸில் பார்த்தப்போ அதுதான் சொன்னோம். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த க்ளவுட் பேட்டர்ன், இது பீட்டா. இது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 45 டிகிரி. இந்த லெவல் இன்னும் நமக்கு தெரியாது, எல்இயோட வேல்யூ நமக்கு தெரியாது, ஒய்னு வச்சுக்கலாம். அப்போ இது ஈக்குவலாக இருக்கிறதுனால இதுவும் ஒய். இது நமக்கு தெரியாது, எக்ஸு. இது இந்த இடம் ஹைட்டுங்கிறதுனால இதுக்கு நேராக உள்ள பார்ட்டும் ஹெச் தான். ஓகே, ஸோ நம்ம மார்க்கிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஏஇ இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இ. அப்போ இந்த பார்ட் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஹெச்னு வரும், ஏன்னா டோட்டல் ஹைட் தானே. ஸோ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது, ஃபஸ்ட் பார்ட் ட்ரையாங்கிள், இது செகண்ட் பார்ட் ட்ரையாங்கிள். இப்போ நான் ஃபஸ்ட் பார்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. பாருங்கள் இந்த இடம். அடுத்ததா ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு பீட்டா. தேர்ஃபோர் tan beta is equal to opposite side, அதாவது AC by PC. AC யோட வேல்யூ என்ன? X. PC யோட வேல்யூ என்ன? Y. ஸோ இப்போ நம்ம ஆங்கிளுக்கு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா டைரெக்டாக நம்ம போட்டுற போகிறோம். ஆங்கிளுக்கு வேல்யூ கொடுக்கல, அதனால் tan பீட்டானே வச்சுக்கிறோம். tan beta is equal to X by Y. ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன் ஆர் ஈக்குவேஷன் நம்பர் 1. இதிலிருந்து நம்ம இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஒய்யோட வேல்யூ மட்டும் எடுத்து வச்சுப்போம். y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை tan பீட்டா. இதை வச்சுக்கலாம் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, அடுத்ததா செகண்ட் பார்ட் ஆஃப் ட்ரையாங்கிள். இன் ட்ரையாங்கிள் சிபிஏ டேஷ் அல்லது ஏ டேஷ் பிசிடி எது வேணால் போட்டுக்கலாம். ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஆங்கிள் CPA dash is equal to 45 degree. இங்கே வேல்யூ கொடுத்துருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஈஸி. tan 45 degree is equal to opposite side. ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடுனா CA dash divided by PC. CA dash ஓட வேல்யூ என்ன? H plus X plus H. பாருங்கள், மொத்தமாக இதிலிருந்து இது வரைக்கும். அப்போ இங்கே X plus H இருக்குது, இங்கே ஒரு H இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம்.
டிவைடட் பை பிசியோட வேல்யூ ஒய் நமக்கு தெரியும். இதை நம்ம கரெக்டாக லைக் டேர்ம்ஸோட சேர்த்து ஆட் பண்ணி போட்டோம்னா 2h + x டிவைடட் பை ஒய். இப்போ tan 45 வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 1. therefore 1 is equal to அடுத்த ஸ்டெப்பில் போட்டுக்கிறேன். இப்போ tan 45 வேல்யூ 1 இல்லையா, அப்போ 2h + x டிவைடட் பை ஒய்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். y is equal to 2h + x. இது let it be equation number 2. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ம் ஈக்குவேஷன் நம்பர் 2ம் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன, சாரி 1 என்ன, y is equal to x by tan beta. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஈக்குவேஷன் நம்பர் 1 ரெண்டுத்தினுடைய ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்ன்றதுனால ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ 1 is equal to 2. 1ஓட வேல்யூ x by tan beta is equal to 2h + x. ஓகே, இப்போ இந்த எக்ஸை லெஃப்ட் சைடு கொண்டு போயிடலாம். x by tan beta minus x is equal to 2h. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x minus x tan beta equal to, sorry, divided by tan beta equal to 2h. ரைட் சைடில் போட்டுக்கிறேன். நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா எக்ஸை காமனாக எடுத்துட முடியும். ஸோ 1 minus tan beta divided by tan beta equal to 2h. ஸோ இப்போ ஹைட் வந்து நமக்கு என்னென்னா height of the cloud from the water level அப்படின்னா இந்த வாட்டர் லெவல்ல இருந்து இந்த cloud pattern வரைக்கும், அதாவது x + h. நமக்கு தேவை ஏஇயோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஹெச் அதோட ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம ஏஇயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இதிலிருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதா இருந்தால் 2h இங்கே ஆல்ரெடி இருக்குது, இது ரெசிப்ரோகேட் ஆகி போகும். எப்படி, tan பீட்டா நியூமரேட்டர்லையும் 1 minus tan பீட்டா டினாமினேட்டர்லையும் வந்துடும். இது எக்ஸோட வேல்யூ. பட் we need the value of ஏஇ. ஏஇயோட வேல்யூ என்ன, x + h. எக்ஸோட வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 2h உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அது நியூமரேட்டருக்கு மட்டும். tan பீட்டா டிவைடட் பை 1 minus tan பீட்டா ப்ளஸ் h. இப்போ இதோட கிராஸ் மல்டிப்ளிகேஷன், கீழே 1 இருக்கிறதா அர்த்தம் இல்லையா. ஸோ 2h tan பீட்டா ப்ளஸ் 1 minus, சாரி, h into 1 minus tan beta whole divided by 1 minus tan beta. இப்போ இது மல்டிப்ளை பண்ணிக்கலாமா இது ரெண்டுத்தோடையும். ஸோ AB is equal to, டினாமினேட்டரில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, 1 minus tan beta 2h tan beta plus h minus h tan beta. ஓகே, இப்போ இது ரெண்டு லைக் டேர்ம் தானே, இந்த பார்ட்டும் இந்த பார்ட்டும் இந்த பார்ட்டும் லைக் டேர்ம் தானே. அப்போ 2h tan பீட்டாவில் ஒரு h tan பீட்டா போயிடுச்சுன்னா h தான். அப்போ h tan பீட்டா ப்ளஸ் h டிவைடட் பை 1 minus tan பீட்டா. இது யாரோட வேல்யூ, ஏபியோட வேல்யூ. சம்முக்கு தகுந்த மாதிரி இன்னும் கிளியராக எழுதுறதா இருந்தால் ஏபி நியூமரேட்டர்லேருந்து ஹெச்சை வெளியில் எடுத்துடலாம். ஹெச்சை வெளியில் எடுத்துட்டாக்கா tan பீட்டா ப்ளஸ் 1ன்னு வரும், டிவைடட் பை 1 minus tan பீட்டான்னு வரும். இன்னும் இதை கரெக்டாக எழுதுறதா இருந்தால் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு 1 ப்ளஸ் tan பீட்டா டிவைடட் பை 1 minus tan பீட்டா. இது ஆன்சரில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஆப்ஷன் 1. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், மதிப்பெண் மட்டும்தான் இதுக்கு ஒரு மதிப்பெண். ஒர்க் அவுட் எப்படி இருந்திருக்குன்னு நீங்களே பார்த்தீங்க. பல முறை பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் இதை சரியாக போட முடியும். இது எக்ஸாமில் கேட்பாங்களா சார்னு அடுத்த கேள்வி கேட்க வேண்டாம். எக்ஸாமில் கேட்டாலும் கேட்கலனாலும் இந்த நாலேஜ் நமக்கு ஹையர் எஜுகேஷனில் தேவைப்படும், அல்லது இது சார்ந்து வேறு ஏதாவது சம் சால்வ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.